செய்து அதற்கென்ற சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு குடும்பமே செய்யுது. அது காவல்துறை இருக்கிறவங்க செஞ்சாங்க. காவல்துறை என்ன விதமான கல்வி இருக்கிறது, என்ன விதமான பயிற்சி இருக்கிறது? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டா போதுமா? காவல்துறை உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் இது செஞ்சா போதுமா? அது இருந்தா நீங்க காவல்துறை அதிகாரி ஆயிடலாமா? அரசியல் சாசனத்தை என்ன சொல்லுது? சாதியை மறுக்க சொல்லுதை பத்தி எல்லாம் வகுப்பெடுக்க மாட்டாங்களாமா? வகுப்பெடுக்க மாட்டாங்க. எல்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகள் பார்க்கும்போது என்ன பேசுறாங்க? உடல்ல நல்லா வச்சுக்கோங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, திருக்குறளை எல்லாம் பேசுறீங்க சார். இந்த ஜாதி நடக்குது, எங்க போனீங்க? ஜாதி மறுத்து பேசணுமா இல்லையா? காவல்துறை உயர் அதிகாரிகள் பேசுனீங்களா? ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிறீங்க, நீங்க பல புத்தகங்களை படிக்கிறீங்க, சர்வதேச மட்டத்துக்கு போறீங்க, பயிற்சி எடுக்கிறீங்க. சாதிக்கு எதிராக இந்த துறையை சார்ந்தவர் இருந்தால் அந்த கருப்பு ஆடுகளை களைவது காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பா இல்லையா? நாங்க இன்னைக்கு வீதியில போராடக்கூடிய நிலைமை உருவாக்கியது தமிழ்நாடு காவல்துறையும், தமிழ்நாடு அரசும், தமிழ்நாடு அதிகார வர்க்கமும், நீங்க இருக்கிற பெரிய கட்சிகளும் சேர்ந்துதான். எல்லாரும் சேர்த்தா நாங்கள் குற்றம் காட்டுகிறோம். ஆக எங்களுடைய கோரிக்கை உடனடியாக அந்த பெற்றோர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கே உடனே கைது செய்யப்பட வேண்டும், பணியிலிருந்து நீக்கப்படணும். அது மட்டும் இல்ல, அவர்கள் தங்கள் தொலைபேசிகளிலும் இதர வழிகளிலும் பிற அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருப்பாங்க. இது சதி திட்டம் அவங்க வீட்டில் திட்டமிடப்பட்டுதான் நடந்திருக்கு. எதேச்சே நடக்கல, திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட படுகொலையில யாரெல்லாம் அதிகார மட்டத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை வேணும். இதுவரை கைது செய்யாத அந்த திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அவங்க தகுதி கிடையாதுங்க. அவங்களுக்கு இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கு எந்த தகுதியும் அவங்களுக்கு கிடையாது. கொலை நடந்து 3 நாளா பார்த்திருக்கிறோம். நான் 3 நாள் கழிச்சுதான் 4வது நாள் நாங்க போராட்டத்துக்கு வர்றோம். இது வரைக்கும் உங்களால பண்ண முடியலன்னா நீங்க எதுக்கு சார் இருக்கிறீங்க? எதுக்கு மிடுக்கா இருக்குதா போதுமா உங்களுக்கு? அப்ப நாங்க உங்களை நம்பிதானே அந்த சமூகத்துல வாழ்றோம். 10 மணிக்கு மேல டீ கடை திறக்க கூடாது, 10 மணிக்கு மேல ரோட்ல போக கூடாது, கைலி கட்டி இருக்க கூடாது, முடி வெட்டினா என்னன்னு கேள்வி கேட்பீங்க, காதுல கடுக்கன் போட்டு பசங்களை பார்த்தா என்னன்னு கேள்வி கேட்பீங்க. 1000 கேள்வி கேட்கறீங்களே. 10 மணிக்கு மேல டீ வித்தாலே நாட்டுல ஏதோ கலவரம் வந்துருன்ற அளவுக்கு பேசுறீங்களே. இந்த கொலைக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. உங்க துறையில உழவு பார்க்க முடியல என்ன இருக்குது? உழவுத்துறை எங்களா உழவு பார்க்குது? எங்க போறான், எங்க வர்றான், என்ன சட்டை போடுறான், என்ன கடையில சாப்பிடுறான், எந்த கல்யாணத்துக்கு போறான், எந்த கருமாதிக்கு போறான், எந்த போராட்டத்துக்கு போறான், என்ன சட்டை போடுறான், பேண்ட் போறான்னு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய காவல்துறை தனது துறைக்குள் உழவு பார்க்க முடியாதா?